அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு கதை ஒன்று சொல்கின்றேன், கேளுங்கள். ஒரு சாதாரண குடும்பம். அவர்களுக்கு ஒரு பையன். அந்த பையன் 10ஆம் வகுப்பு முடிக்கப் போகின்றான். அவர்களது பெற்றோர்களுக்கு வெளியூரில் நல்ல ஸ்கூலில் சேர்த்த வேண்டும் என்று ஆசை. +1 +2 அங்கு முடித்துவிட்டால் நன்றாக இருக்கும், நிறைய மதிப்பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹாஸ்டலில் விட்டுவிடலாம், நன்றாக படிக்கட்டும். வீட்டில் இருந்தால் கொஞ்சம் படிப்பது சிரமம், நாம் சொன்னாலும் கேட்பதில்லை, அவன் எதிர்காலம் நன்றாக இருக்கட்டும் என்று பெற்றோர்கள் இருவரும் தீர்மானித்தார்கள். என்ன செய்தார்கள்? உள்ளூரிலே ஏதாவது ஒரு பள்ளியில் ஹாஸ்டலில் விட்டிருக்கலாம். வெளியூரில் விட்டிருக்கும் பொழுது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். சரி, அக்கம் பக்கத்தில் உள்ள குழந்தைகளை அவர்கள் அப்படி விட்டிருக்கிறார்கள், நாம் ஏன் தரம் குறைந்தவர்களாக ஆக வேண்டும் என்று இருவர்களுக்கும் ஒரே விதமான மனப்பான்மை. பெற்றவர்கள் இருவரில் ஒருவராவது குணத்தை மாற்றியிருந்தால் புத்திமதி சொல்வார்கள். இருவருக்கும் ஒரே குணம். என்ன செய்வது? குழந்தையிடம் கேட்டார்கள். பையனை கூப்பிட்டு, அறிவழகன், நீ வெளியூர் சென்று படிக்கின்றாயா என்று. சரி என்று அந்த பையனும் சொல்லிவிட்டான். அழைத்து கொண்டு சென்றார்கள். ஹாஸ்டலும் பிடித்துவிட்டது, பள்ளியும் பிடித்துவிட்டது. சரி, தேர்வு முடிந்தவுடன் ஆயத்தமாவோம் என்று பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது ஒரு 10-20,000 தேவைப்பட்டது. நகை நம்மிடம் அளவாக தான் இருக்கின்றது. ஒரு நல்லது கெட்டதுக்கு போவதென்றால் நகை வேண்டும். இல்லாவிடில் சொந்தத்துக்குள் மதிப்பு குறைவாகிவிடும். ஒரு 20,000 யாராவது கைமாத்தாக வாங்குவதற்கு கிடைத்தால் வாங்கிவிடலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இதை காதில் வாங்கி கொண்டிருந்த அதாவது ஒரு வியாபாரம் செய்பவன். என்ன வியாபாரம்? பிளாஸ்டிக் என்று விற்று கொண்டு வந்தான். ரெகுலராக அந்த ஏரியாவுக்கு வருபவன். வீட்டு காம்பவுண்டுக்குள் வந்து நிற்க வைத்து வேண்டுவதை பொறுமையாக வாங்கி கொள்ளலாம் என்று அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் அலைபேசியில் யாரையோ அழைத்து பேசுவது போல பேசி கொண்டிருந்தான். பேசி முடித்து விட்டான், ஆனால் நடித்து கொண்டிருந்தான். இவர்கள் இருவரும் பேசுவது மெதுவாகத்தான் இருந்தது. அதை காதில் வாங்கி கொண்டான். என்ன செய்தான்? அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டான். கணவரும் இங்கே ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு வேலை முடித்துவிட்டு வருகின்றேன் என்று வந்தார். இந்த அம்மா பழைய பிளாஸ்டிக்கையும் துணிமணி, பேப்பர் இதெல்லாம் போட்டுவிட்டு மேலும் கையில் காசு கொடுத்துவிட்டு, பையனுக்கு ஹாஸ்டலுக்கு உறுதியாகிவிட்டதல்லவா, வெளியூர் ஹாஸ்டலுக்கு
பக்கெட்டு, மக்கு, இந்த மாதிரி சோப்பு டப்பா, இந்த மாதிரி ஐட்டங்களை வாங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது டப்பாவும் ஸ்நாக்ஸ் போடுவதற்கு டப்பாக்களும் இப்படி நிறைய வாங்கிவிட்டார். இவன் கொஞ்சம் அப்படியே பேச்சை இழுத்து கொண்டிருந்தான். வியாபாரி கணவரும் வந்துவிட்டார். சரி, நான் வேலை நிமித்தமாக சென்று விடுகிறேன் என்று புறப்பட்டார். இவன் பிளாஸ்டிக் கார் வியாபாரி, ஐயா எந்த வழியாக செல்கிறீர்கள் என்று கேட்டான். நான் அந்த டவுன் ஹால் வழியாக தான் செல்கின்றேன். ஏன் தங்களுக்கு என்ன வேண்டும், எதற்காக கேட்கின்றீர்கள் என்றார். இந்த வியாபாரியோ, வண்டியை எங்கேயே நிறுத்தி விடுகின்றேன். நல்ல வேலை, எனக்கு அந்த வழியாகத்தான் ஒரு வேலை இருக்கின்றது. தாங்கள் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும். வண்டியை எங்கே நிறுத்தி விடுகின்றேன். காலையில் நேரத்தில் வந்து இங்கே வண்டியை எடுத்துக்கொண்டு வியாபாரத்துக்கு சென்று விடுகின்றேன். இந்த காம்பவுண்டில் இருக்கட்டும், உங்களுடைய கார் ஷெட்டில் இருக்கட்டும். எனக்கு வந்து அந்த வழியாக ஒரு முக்கிய வேலை இருக்கின்றது. போகும் பொழுது என்னை அங்கு டவுன் ஹாலில் இறக்கிவிடுங்கள் என்று சொன்னான். இவர்களும் அதை கணவன் மனைவி இருவரும் அதை உண்மை என்று நினைத்து கொண்டார்கள். உண்மை என்று நினைத்து கொண்டு, சரி பாக்கியா, நான் சென்று வருகிறேன், கதவை தாளிட்டுக்கொள், பையனும் மாலையில்தான் வருவான், நான் இவரை பின்பக்கமாக உட்காத்தி வைத்து கொண்டு அங்கு டவுன் ஹாலில் இறக்கிவிட்டு நான் சென்றுவிட்டு வேலையை பார்த்துவிட்டு 3 மணி ஆகும் லஞ்சுக்கு வருவதற்கு, ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த வியாபாரியும் வண்டியில் ஏறி பின்பக்கமாக உட்கார்ந்து கொண்டு டவுன் ஹால் நெருங்க இவனுக்கு ஒரு பயமும் இருந்தது, ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது. சரி இறங்கு என்றார். இறங்கினான். பைக்கை இழுத்து பிடித்து கொண்டு, எனக்கு அந்த 20,000 வைத்து விட்டால்தான் மேலும் போக விடுவேன் என்று ரகளை செய்தான். இந்த நபருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன சொல்கின்றாய், மூளை கலங்கிவிட்டதா என்று கேட்டார். எப்படி ஒரு பேச்சை மாற்றி பேசுகின்றாய், 20,000 கொடு, வண்டியை விடுகின்றேன் என்று சத்தம் போட்டான். அனைவரும் கூடிவிட்டார்கள். எல்லோரும் சமாதானப்படுத்தினார்கள். இந்த நபர் நான் வாங்கவே இல்லை என்று சொன்னார். இல்லை, வாங்கிவிட்டாய், உன் பையனுக்கு எங்கேயோ பள்ளியில் வெளியூரில் சேர்த்த வேண்டும் என்று. அடப்பாவி, நாங்கள் 2 பேர் பேசுவதை கேட்டுவிட்டு இப்படி ஒரு திட்டம் போட்டு விட்டாயே என்று கதறினார். இல்லவே இல்லை, நான் அடிக்கடி அந்த வழியாக போவேன். இந்த அம்மா ஏதாவது பொருள் வாங்குவார். ஓரளவுக்கு என்னிடம் பணம் இருக்கின்றது, நான் வட்டிக்கு கொடுக்கின்றேன் என்று அறிந்து என்னிடம் கேட்டார்கள். நானும் நல்ல நபர் என்று கொடுத்து விட்டேன், திரும்பி கொடுக்கவில்லை. பையன் ஹாஸ்டலில் சேருவதற்கு வேண்டும், பொருட்கள் வேண்டும், அது வாங்க வேண்டும், செலவு இருக்கின்றது, இந்த டேட்டில் தருகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு மீறி 10 நாள் ஆகிவிட்டது. அப்படி என்று கத்தினான். பையனை இன்னும் கொண்டு பள்ளியில் சேர்க்கவில்லையே, இன்னும் பண்ணவில்லையே என்றார்கள். நீங்கள் அதற்கு தான் என்று சொல்லி வாங்கினீர்கள், ஆனால் எதற்கு செலவு செய்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. எனக்கு காசை கொடுக்கக்கூடிய கால அவகாசம் 10 நாளுக்கு மீறி ஆகிவிட்டது என்று கத்தினான். அனைவரும் கொடுத்து விடுங்கள், வீண் பிரச்சனை எதற்கு என்றார்கள்.
5000ஆவது கொடுக்க சொல்லுங்கள், பாக்கியை ஒரு 3 மாதம் ஆனாலும் பரவாயில்லை என்று கத்தினான். பிரச்சனையை வேண்டாம், கொடுத்து விடுங்கள் என்றார்கள். தன் கையில் உள்ளதை 5000 கொடுத்து விட்டார். போலீஸுக்கும் தகவல் கொடுத்தார். போலீஸும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வியாபாரி கதறினான், நடித்தான். போலீஸ் துணையுடன் வண்டியை எடுத்துக்கொண்டான். வெளியூருக்கே குடி சென்று விட்டான். அந்த ரோடில் வியாபாரத்துக்கு வருவதில்லை. 5000 இந்த நபருக்கு மானக்கேட்டிற்கு பயந்து வீணாக்கி விட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? யாருமே யார் முன்னாடி எதுவும் பேசக்கூடாது, யார் முன்பும் பேசாதே. கதை எப்படி இருக்கின்றது? நன்றி. VS ரோமா.